ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா திணை கிச்சடி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லாருமே நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள் பற்றி பார்க்கலாம். ஆயில் தேவையான அளவு, ஆனியன் 1, டொமேட்டோ 1, பீன்ஸ் 3, உருளைக்கிழங்கு 1, இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதில். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆனியன், டொமேட்டோ, பீன்ஸு, உருளைக்கிழங்கு அதெல்லாம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு திணை கிச்சடிக்கு முன்னாடி நாளே திணையும் பருப்பையும் தேவையான அளவு எடுத்து ஊற வச்சுக்கணும். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அதை ஒரு 4 வாட்டி கழுவிட்டு ஊற வச்சுக்கணும். ஏன் நம்ம கழுவணுன்னா, நம்ம அடுத்த நாள் நம்ம சமைக்கும் போது நம்ம அந்த தண்ணியோடு தான் சேர்த்து சமைக்க போகிறோம். ஸோ நம்ம எதை ஊற வச்சாலும் முன்னாடி நாள் நீங்கள் வீட்டில் எதை ஊற வச்சாலுமே முன்னாடி நாள் அதை நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சிங்கன்னா, ஏன்னா நம்ம மறுநாள் அதை எடுத்து நம்ம அந்த தண்ணியை ஊற்றும் போது அந்த தண்ணியிலே அதில் இருக்கிறதான சத்து போயிடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், முன்னாடி நாள் ஊற வைக்கும் போது அதை கழுவும் போதே நீங்கள் 4 வாட்டி கூட கழுவிட்டு அது நல்லா அதில் இருக்கிறதெல்லாம் டஸ்ட்டெல்லாம் போயிட்டோன்னே நீங்கள் ஊற வச்சு பாருங்கள். கேஸ் பற்ற வச்சுக்கோங்க. கேஸ் பற்ற வச்சுட்டு குக்கர் வைங்க. குக்கர் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆனோடனே எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா ஆனியன், அதை எடுத்து போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரலாம் வைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த காய்கறிகள், எந்த காய்கறிகள் வேணால் உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த காய்கறிகள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது பீன்ஸ், உருளைக்கிழங்கு. அதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம எடுத்து அந்த கொஞ்சம் கலர் மாறுற வரலும் அதை நம்ம வதக்கிக்கணும். வதக்கிட்டு நம்ம தக்காளி போட்டுடலாம். தக்காளி போடும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்தா நம்ம தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறம் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடணும். தக்காளி வெந்த உடனே நம்மளுக்கு மஞ்சத்தூள் இருக்குது இல்லையா, அந்த 2 ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் இல்லை, ஒரு 2 சிட்டிக்கு மஞ்சத்தூள் போட்டுட்டு அதை நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு அந்த மஞ்சத்தூள் வாசனை போகிற வரலும் அதை அப்படியே இருக்கட்டும்.
கொஞ்சம் தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ தினையும் பருப்பையும் எவ்வளோ அளவுக்கு ஊற வச்சுருக்கீங்களோ முன்னாடி நாள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு அந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கணும். கொதித்ததுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த தினை பருப்பு 2த்தையும் சேர்த்து ஊற வச்சுருக்கோம்ல, அதை முன்னாடி நாள் ஊற வைக்கும் போதே ஒரு 3 4 வாட்டி நம்ம அலசி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கணும். ஏன்னா அந்த நம்ம தண்ணி சேர்த்து தான் இப்போ நம்ம சமைக்க போகிறோம். ஏன்னா நம்ம அந்த சத்து எல்லாமே அந்த தண்ணியில் தான் இறங்கியிருக்குமே. ஸோ அதனால் அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம குக்கரில் ஊற்றிடலாம். குக்கரில் ஊற்றிட்டு என்ன பண்ணணும்னா, கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுட்டு மூடி எடுத்து மூடிடுவோம். குக்கரை மூடிட்டு ஒரு எத்தனை விசில், ஒரு 8 விசில் கிட்ட விடுங்க. ஒரு நல்லா அது வேகணும். திணை வந்து அவ்வளோவா வேகாது. ஸோ அதனால் வந்து நல்லா வேக விடுங்க. ஒரு 8 விசிலு இல்லை 6 7 விசில் கூட விடலாம். விட்டுட்டு நீங்கள் இறக்கி பாருங்கள். இறக்கிட்டு கொத்தமல்லி தூவி விட்டுட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி
செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய்.